அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். கன்னிராசி நேர்களே, இன்றைய வீடியோ பதிவுக்கு முழுமையா போகறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்ம கன்னிராசிக்காரர்கள பொறுத்த வரைக்கும் இவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் கோபக்காரர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பார்கள். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட அழகா திட்டம் போட்டு முயற்சி செய்து வெற்றி அடையக்கூடியவர்கள் இவர்கள். உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருப்பார்கள். நட்புக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அதே நேரத்தில நண்பனுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். இவர்களை பொறுத்தவரை தாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலம் எதுவும் கிடையாது. தன்னை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு பொதுநல குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பார்கள். இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள பார்த்தா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பார்த்தா, நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படி நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல கானல் நீரா மறையப் போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம்னு பேச்சுக்கே இடம் இருக்காது. உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. நம்ம கன்னிராசிக்காரங்க சுறுசுறுப்பானவர்கள், திறமைசாலிகள், சொந்த காலில நிற்க வேண்டும்னு எண்ணம் கொண்டவர்கள், கலைகளில் திறமை உடையவர்களா, கற்பனை வளம் நிறைந்தவர்களா இருப்பார்கள். 2026ஆம் ஆண்டுல கிரகங்களின் அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கும். குரு கேந்திரத்தில் இருக்கிறதால நல்ல யோகங்கள் உண்டாகும். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதால சிலருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சனி 7ஆம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறதால அதுவும் உங்க வாழ்க்கையில நன்மை தரும். கன்னிராசிக்காரர்களோட வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை, வழக்க பிரச்சனைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல கானல் நீரா மறையப் போகுது. 7ல சனி இருக்கிறதால வருமானம் குறைந்து வேலையில பிரச்சனைகள் ஏற்பட்டு தொழில் மற்றும் கல்வியில தடைகள் உண்டாகியிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. மருத்துவ செலவுகள், சேமிப்பு குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சரியான நேரமா அமையப் போகுது. குருவின் 2ஆம் இட பார்வை வருமானத்தை அதிகரிக்கும். பழைய விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய விஷயங்களை உள்வாங்கிக்கணும். குருவின் பார்வை வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்க உதவும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில வேலை செய்றவர்களுக்கு வீசா பிரச்சனைகள் தீரும். சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி ராசியை பார்க்கறதால வேலை மற்றும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதால பட்டம், பதவி, புகழ் கிடைக்கும். அரசியல் மற்றும் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கலாம். குழந்தை பாக்கியம், காதல், திருமணங்கள் கைகூடும். ஐடி, கமிஷன், வியாபாரம், இரும்பு சார்ந்த தொழில்கள், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு லாட்சி யோகம் உண்டு. குரு மற்றும் சனி நல்ல நிலையில இருக்கறதால லாட்டரியில பணம் கிடைக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். விளையாட்டுத் துறையில சிறந்து விளங்கலாம். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. 2026ஆம் ஆண்டு கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆண்டா அமையும். உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டா இந்த 2026 அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நம்ம கன்னிராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். முதலாவதா கன்னிராசியில உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த ஆண்டு பல வகைகளிலும் நன்மை உண்டாகும். இழுபறியா இருந்த சில வேலைகள் சாதகமா நடந்து முடியும்.
பணவரத்து அதிகரிக்கும். தெளிவான முடிவு எடுப்பதால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில சாதகமான போக்கு காணப்படும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கடினமான முயற்சிகளை கூட எளிதா செய்ய முடியும். தொழில் வியாபாரத்துல இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால லாபம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும். அடுத்ததா கன்னி ராசியில உள்ள அஸ்தம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த ஆண்டு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களோட இருந்த கருத்து வேற்றுமை குறையும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில இதமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில கவனம் தேவை. அடுத்தவர் செயல்கள் உங்க கோபத்தை தூண்டலாம். அனைவரையும் அனுசரித்து போறது நல்லது. பிள்ளைகளோட கனிவா நடந்துக்கோங்க, நன்மை தரும். இழுபறியா இருந்த காரியங்கள் சாதகமா முடியும். கௌரவம் உயரும். மற்றவர்களோட நன்மதிப்பு உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் உங்களை தேடி வரும். உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி உங்களை தேடி வரும். உங்க வாழ்க்கை இனி சொர்க்கவ வாழ்க்கையா மாறும். அடுத்ததா கன்னிராசியில உள்ள சித்திரை 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த ஆண்டு மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காணும். மற்றவர்களோட இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வாழ்க்கையில முன்னேற்றம் காணும். எதை பற்றியும் கவலைப்படாம திடமான முடிவோட எந்த வேலையும் செய்து முடிப்பீங்க. ஏதேனும் வீண் கவலைகள் ஏற்படலாம். அதைக் கண்டு அச்சப்படக்கூடாது. காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். உங்க வார்த்தைக்கு வெளிவட்டாரத்துல மதிப்பு இருக்காது. உங்க பேச்சை வெறும் பேச்சா மற்றவர்கள் நினைப்பாங்க. அதனால அளவுடன் பேசறது நல்லது. உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் எல்லாம் இனி உங்களை தேடி வரும். உங்க வாழ்க்கை இனி சொர்க்க வாழ்க்கையா மாறும். உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில இனி தடை தாமதம்னு பேச்சுக்கே இடம் கிடையாது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும். இந்த உலகத்துல யார் கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது. யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறார்களோ அவர்தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில இனி கவலை, கண்ணீர் அப்படின்னு பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுநாள் வர உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் காணாம போகும். நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி ஏதாவது நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம், அப்புறம் விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் ஏற்றம் இல்லைன்னு சொல்லாதீங்க. தினமும் எழுந்தவுடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனாலும் பரவாயில்லை. அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்தும். அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போகும். கலைத்துறையில இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரி. திறமைக்கு மதிப்பு வரும். மாணவர்கள் தேர்வுல வெற்றி பெறுவாங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்கும். புதிய துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்ற துறைகளில இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும்.
அரசியல்வாதிகள் கொடி கட்டி பறப்பாங்க. கடந்த 2½ வருடங்களா பட்ட பண கஷ்டம் தீரும். பழைய கடன் அடையும். புதிய வருமான வழிகள் திறக்கும். நிலம் வீடு வாங்க ஆசை இருந்தா அது நடக்கும். காதல் உறவிலும் திருமண பந்தத்திலும் குடும்பத்திலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பிருக்கு. திருமணம் நடக்காம காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு திருமண யோகம் உறுதி. குடும்பத்தில நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். குரு 9ஆம் பாவத்தில இருக்கிறதால வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடரும். பாஸ்போர்ட், வீசா, வெளிநாட்டு வேலை, ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு கிளையண்ட்ஸ், இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவா இருந்தாலும் நேரம் சிறப்பா இருக்கு. சூரியன் குரு கேந்திர திருஷ்டி யோகம் வாய்ப்புகளை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில. அந்த வாய்ப்பை பிடிக்க தெரிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். குரு ஞானத்தையும் சூரியன் சக்தியையும் தருவார். அந்த சக்தியை தாங்கி வளர்க்க சில ஆன்மீக வழிமுறைகள் அவசியம். ஒவ்வொரு நாளும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரியனை நோக்கி 3 முறை நமஸ்காரம் பண்ணுங்க. அதோட ஓம் சூர்யாய நமக மந்திரத்த 21 முறை சொல்லுங்க. வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் ஆடைகள் பயன்படுத்துங்க. எலுமிச்சை மற்றும் வாழைப்பழத்தை நெய்வேத்தியமா வையுங்க. ஓம் பிரதஸ்பதியே நமக மந்திரத்த 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. சூரிய வழிபாட்டுக்கு சூரியனார் கோவில் தஞ்சாவூர் போகலாம். குருவுக்கு ஆலங்குடி குருபகவான் ஸ்தலம் போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் குரு கிரகத்துக்கு இணையான சக்தி தரக்கூடிய இடம். போக முடியாவிட்டால் வீட்டிலேயே தக்ஷணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வீட்டில வந்து துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. பச்சை நிறம், மஞ்சள் நிறம், வெள்ளை நிறம் இவை கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள். மத்தவங்களுக்கு உதவுங்க. குறிப்பா மாணவர்கள், வயதானவங்க, மருத்துவ தேவைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் இனி காணல் நீரா மறையும். ஓம் பிரகஸ்பதியே நமக 108 முறை தினமும் சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா மந்திரத்தையும் தினமும் 108 முறை சொல்லுங்க. ஓம் சூர்யாய நமக மந்திரத்த காலையில 12 முறை சொல்லுங்க. மத்தவங்க செய்யக்கூடிய தவற மன்னிக்க கத்துக்கோங்க. எதை செஞ்சாலும் கடமைய நினைச்சு பண்ணுங்க. தியானம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் 10 நிமிஷம் பண்ணுங்க. பொறாமைய தவிருங்க. நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. தீபாவளி நாள்ல காலையில எழுந்து குளிச்சு சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் பண்ணுங்க. குரு பகவானுக்கும் தக்ஷிணாமூர்த்திக்கும் நெய் தீபம் ஏத்தி ஏதாவது ஒரு மந்திரத்த 108 முறை சொல்லுங்க. பின்னாடி ஒரு சிறிய மஞ்சள் எடுத்து கையில வச்சுக்கோங்க. இது என்னோட வாழ்க்கைய ஒளிர வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கோங்க அல்லது பணப்பையில வையுங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு எலுமிச்சை விளக்கேத்தி வழிபாடு செய்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பு. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரப்போகுது. தீபாவளி திருநாள்ல அந்த வெளிச்சத்த முழுசா நீங்க பார்க்க போறீங்க. நீங்க மத்தவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பிரகாசிக்க போறீங்க. கன்னிராசியோட மொத்த கஷ்டமும் விலகப் போகுது. உங்களோட எல்லா எண்ணங்களும் ஈடேறி வரட்டும். நல்லது நடக்கட்டும். நல்ல நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போட இந்த உலகமே புகழக்கூடிய அளவுக்கு சிறப்பா நீங்க வாழப் போறீங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதான் செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது. முழு மனசோட நம்மோட ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் யோசிச்சு திட்டம் போட்டு உழைச்சுக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமா நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும்னு தான். பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டக்கள தான் இந்த உலகத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். பெருந்தன்மையோட மற்றவர்களுக்கு உதவ வேண்டும்னு நல் உள்ளங்களை கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது.
உங்க வாழ்க்கையில இதுநாள் வரை இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வரும் வாய்ப்புகளை பயன்படுது. இந்த ஆண்டு குடும்பத்துல பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சமூகத்தில உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவு எடுப்பீங்க. ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களோட திறமையால புதிய நுட்பங்கள புரிந்து கொள்ள போறீங்க. உங்களோட தர்க்க ஞானமும் வெளிப்படும். பிள்ளைகளின் வழியில முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்க உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும். சக பணியாளர்களிடம் சுமூகமா பழகுவீங்க. எதிர்பாராத இடமாற்றம் உண்டு. பொருளாதார நிலை முன்னேறும். உங்க பணிகளில தைரியமாவும் பொறுமையாவும் செயல்பட்டு நன்மதிப்பை பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில ஈடுபடுவீங்க. வெளியில உள்ள கடன் தொகை வசூலாகும். கொள்முதல்ல கவனம் தேவை. ஒன்றுக்கு 2 முறை விசாரிச்சு கொள்முதலில் ஈடுபடுங்க. மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சிறு உடல் உபாதிகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்குப் பிறகு நிறைவேறும். கலைத்துறையினருக்கு பல முயற்சிக்குப் பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சத கலைஞர்களின் போட்டி உங்க வாய்ப்புகளுக்கு சவாலா இருக்கும். துத்தி வாழ்க்கையில முன்னேற வழி பாருங்க. நம்ம வாழ்க்கையில எந்த வழிய பின்பற்றினாலும் அது உங்களுக்கும் உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதையே கொடுக்கணும். மத்தவங்களுக்கு மன கஷ்டம் கொடுக்கவே கூடாது. உதவி செய்தாலும் உபத்திரவம் செய்யவே கூடாது. கன்னி ராசிக்காரர்களே, நீங்க இந்த நேரம் கவனமா இருக்க வேண்டிய நேரமா இருக்கு. நீங்க கலைத்திறன், அன்பு, பாசம் உள்ளவர்களா, அழகு, ஃபேஷன் துறையில ஆர்வம் உள்ளவர்களா இருப்பீங்க. எதையும் உடனே புரிந்து கொள்ளும் திறன் உடையவர்கள். ஆனா அலட்சியமா இருந்தா மத்தவங்க உங்கள பயன்படுத்திக்கலாம். அதனால பழகும் நபர்களிடம் கவனமா இருங்க. விரட்டாசி மாதத்தில வியாபாரத்தில இருந்த சிக்கல் நீங்கும். வேலையில உடன் வேலை செய்பவர்களோட வாக்குவாதம் ஏற்படலாம். அதை தவிர்க்கணும். கன்னிராசிக்காரங்க மற்றவர்களோட பேச்சை புறக்கணிச்சு தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கணும். நீண்ட நாட்களா பேசாம இருந்த உறவுகள் உங்களை தேடி வரலாம். ஆனா அதுல கவனம் தேவை. ஏன்னா அவங்க உங்களை பயன்படுத்திக்கலாம். தொழில் மற்றும் வேலையில கோபத்தை கைவிடணும். கன்னிராசிக்காரங்க அமைதியோட வெற்றி காணணும். இவர்கள் மனதை கட்டுப்படுத்தணும். ஏன்னா எளிதில் மற்றவர்களிடம் ரகசியத்தை உளறிவிடுவாங்க. எந்த விஷயத்தையும் செய்வதுக்கு முன்னாடி மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா மற்றவர்களோட பொறாமையான பார்வை உங்க முயற்சிகள்ல தடை ஏற்படுத்தலாம். வெளிநபர்களோட விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில கவனங்கள் தேவை. கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியோட இணைந்திருப்பதால நல்லதை விதைத்தா நல்லதே வந்து சேரும். உங்களோட நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.